மதிப்பிற்குரிய கேப்டன் அவர்களே, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேரன்பிற்குரிய தோழர் ஜிஆர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரன்பிற்குரிய தோழர் திமுக அதிமுக என்கிற இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சி மாறி மாறி வருவதை அகற்றுவதற்கு சபதம் எடுத்துக் கொள்கிற நாளாக இந்த நாள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் நம்மை பொறுத்தமட்டில் அது ஒரு திருவிழா அல்ல, மாறாக ஒரு அரசியல் யுத்தம். அது ஒரு போர். அந்த போர் மகாபாரத போரை போல நடக்கும். மகாபாரத போரில் பஞ்சபாண்டவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். ஆகவே பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவராக தர்மர் இருந்தார். இங்கே நம்முடைய கேப்டன் தான் தர்மர். மகாபாரத யுத்தத்தில் பலரும் பங்கு பெற்றாலும் கூட அம்பின் நுனியும் கிளியின் கழுத்து மட்டுமே தெரிந்து கொண்ட ஒருவர் இருந்தார். அவர்தான் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் தான் தர்மருக்கு அடுத்த இடத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். திரௌபதியின் சேலையை உரிந்த துச்சாதனனின் தொடையை உரித்து இரத்தத்தை குடித்த துரியோதனன், 100 பேரையும் வதைத்துக் கொன்ற, அதுல 100 பேரை வதைத்து கொன்றாலும் ரொம்ப முக்கியமா துரியோதனன் தொடையை பிளந்தது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பீமன். அந்த பீமன் இங்கே அது எப்ப பார்த்தாலும் மீசிய முறுக்கியபடியே இருக்கார். பீமன் இருக்கிறார். அப்புறம் நீங்க நகுலனா ஜிஆர் வச்சுங்க, சகாதேவனா முத்தரசனை வச்சுங்க. ஆகவே போர்க்களம் தயாராகிவிட்டது. போர்க்களம் ரொம்ப சூடாக தான் இருக்கும், ரொம்ப கடுமையாக தான் இருக்கும். இறுதியில் வெற்றி பெறுவது பாண்டவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். சொன்ன நகுலன் சகாதவன சொன்ன ஜிஆர் இருக்கு. இல்ல சொன்ன நகுலன் ஜிஆர் இருக்கிறார், சகாதவன் முத்தரசன் இருக்கார் சொன்ன. ஆகவே எதிரிக்கு சரி. ஆகவே இந்த மகத்தான யுத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய 50 ஆண்டு கால கனவு என்பது ஒரு மாற்றம் தேவை. திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றம் தேவை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாகும். அந்த கனவை அவர் கண்டுகொண்டே இருந்தார்கள். அதற்குரிய சூழல் உருவாகவில்லை. இன்றைக்கு அதற்குரிய ஒரு மகத்தான ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பழம் நழுவி பாலி விழும் என்று சொன்னார்கள் 8ஆம் தேதி. உடனே எங்களுடைய அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியவில்லை. பழம் நழுவி விஷம் கலந்த பாலில் விழுந்து விடாது என்று சொன்னார். உடனே சொன்னார். அப்பயே யோசிச்சுட்டு இருந்தேன், குருவை மிஞ்சிய சிஷ்யர் நம்மள்ட்ட இருக்கார்.
நம்ம சிஷியர் அவர் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு அதே மாதிரி ஒவ்வொன்றிலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். எல்லா விதத்திலும் தோற்றார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். அதே போல இன்னொரு கட்சி, இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, ஒரு அராஜகம் பிடித்த கூட்டம் ஆட்சியில் இருக்கிறது. அது இப்பொழுதுதான் எங்கள் மீது யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது. இதுவரையில் தொடங்கலை, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. 2 தினங்களுக்கு முன்னால வைகோ எவ்வளவு மிக மோசமாக வசவாடி எழுத முடியுமோ இதுதான் தொடக்கம். நமது எம்ஜிஆர் அந்த பத்திரிகையில் அது யாரும் படிக்கிறது இல்லை. அது அதிமுககாரங்களும் பொதுவாக படிக்க மாட்டாங்க. அது யார் நீக்கப்பட்டார், யார் சேர்க்கப்பட்டாருங்கிற ஒரு கெஜெட் மாதிரி. அதுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் மந்திரிகளும் மாவட்ட செயலர் அதுக்காக தான் பத்திரிக்கை வாங்குவாங்க. இன்னைக்கு பொறுப்பில் இருக்கிறோமா, எடுத்துட்டாங்களா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக. அப்படிப்பட்ட பத்திரிகையில் வசமாரி இன்றைக்கு புலிய தொடங்கி இருக்கிறாங்க. ஆகவே இந்த 2 தீய சக்திகளையும் எதிர்த்து நம்முடைய அணி போர்க்களத்தில் இறங்கி இருக்கிறது. மகத்தான முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெறும் இந்த இனிய நாள் மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாள் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.